நாங்கள் வந்து ஜொஃபேர் வந்து நாளைக்கு 5ஆம் தேதி டெஃபன் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளால் 9லேருந்து 4 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து டோட்டலாக ஒரு 30 கம்பெனிக்கு மேலே வருவினோம். இதை விட ஜாப் சீக்கர்ஸும் நாங்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே வரக்கூடிய மாதிரி எதிர்பார்க்குறோம். அடுத்து வந்து இப்போ டோட்டலாக ஒரு நிறைய விதமான வேகன்சிகள் வந்து இருக்குது. ஒரு நம்மளால் எல்லா விதமான வேகன்சிகள் ஒரு 40 விதமான வேகன்சிகளில் டோட்டலாக ஒரு 150 விதமான பதவி இடங்கள் வந்து இருக்குது. மற்றது இந்த ஜொஃபேர் வந்து நாங்கள் வளமையாக ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா சேர்ந்தாங்க. எங்கள்ட ஆஃபீஸில் மற்றது ஜால்பாடி ஹோட்டலில் வந்து தொடர்ந்து செய்து வந்தாங்க. இந்த முறை தான் நாங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து செய்கிறோம். இப்போ இதில் வந்து கூட ஜாப் சீக்கர்ஸும் நிறைய பேர் வருவினோம். ஒரு 1000 பேருக்கு மேலே வருவினோம். கம்பெனியெல்லாம் நிறைய பேர் இப்போ 30 பேருக்கு மேலே வருவினோம், 30 கம்பெனிக்கு மேலே வருவினோம். ஆனால் கூட ஒரு 40 கம்பெனிக்கு மேலேயும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இது ஜாப் சீக்கர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போய் இன்டர்வியூக்கு போய் மினக்கிட்ட போய் அதுக்கு ஒரு 10 விதமான ஒர்க் வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்கும்னா ஒரு 10 கம்பெனிக்கு அலைஞ்சு திரிஞ்சு போக வேண்டியிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு இடத்துலையே 40 கம்பெனியை 30 கம்பெனியை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலையுமே நிறைய வேகன்சி வந்துருக்கு. அப்போ ஈஸியாக ஒரு ஒர்க் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இப்போ கம்பெனியாக வந்து பார்த்தாலும் ஒரு டைம்லேயே ஒரு 1000 பேரை மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி மீட் பண்ணிக்கல அதுக்கு இப்போ உதாரணமாக ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவினோம். அதில் அதுக்கு சூட்டோட நாட்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. இப்போ வாராக்கள்லேருந்து தான் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு கஃபே வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரி எதிர்பார்க்கணுமோ அதுக்கிட்ட மாதிரி அதுல செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து ஜாப் சீக்கர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்பெனிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது இது இப்போ இந்த ஜொஃபேரில் வந்து வெளி மாவட்டத்திலேருந்தும் 1-2 சில கம்பெனிகள் வந்து வரையினோம். அதோட ஜாப் சீக்கர்ஸும் வெளி மாவட்டத்திலேருந்தும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இது வந்து ஜெஃப்ட் புரட்சியில் நடக்கும். ஜெஃப்ட் புரட்சி குமாரசாமி கோட்டில் வந்து நடக்கும். மற்றது நாங்கள் ஜொஃபேர் வைக்கிற அதே நேரம் அங்கேயே இன்னொரு கோட்டில் வந்து நாங்கள் செமினாரும் செய்யலாம். அப்போ ஒரு சில பேர் வந்து சிவி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஒர்க்குக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி போடுறது, மற்ற அப்படிதான் விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். மற்ற அவங்க ஒர்க்கில் எப்படி பெற்றுக்கொள்றது, மற்ற அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த செமினாரில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சில கம்பெனிகள் தங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதால் வந்து அந்த ஜாப் சீக்கர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது சில கம்பெனிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது ஆன்லைன் ஒர்க், பார்ட் டைம் ஒர்க் அதில் எதிர்பார்க்கணும். அப்படியான ஒர்க்கில் வந்து இருக்குது. அதை விட வாக்கில் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ டிரைவர் ஒர்க், மற்றது டேட்டா என்ட்ரி, ஆஃபீஸ் அட்மின், மற்றது கேஷியர், அக்கௌண்ட்ஸ் வேகன்சிகள், மேனேஜர் வேகன்சிகள், ஃபினான்ஸ் கம்பெனி வேகன்சிகள், இப்படி நிறைய வேகன்சிகள் வந்து இருக்குது. மற்ற சில பேர் வந்து இப்போ நாங்கள் ஆக்களை மீட் பண்ணிக்க சில பேர் வந்து எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் குறைவு, எங்களுக்கு ஒர்க் ஓகே இருக்குமான்னு வந்து கேட்கணும். ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒர்க்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கிளாக் ட்ரெயினிங் அப்படி நிறைய விதமான ஒர்க்கள் இருக்குது. அப்போ படித்தாக்களுக்கும் ஒர்க் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், படிக்காதவர்களுக்கும் ஒர்க் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், டிகிரி முடிச்சாக்களுக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ யாருண்டாலும் அவங்க தகுதிக்கிட்ட மாதிரி ஒர்க் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் எல்லாரும் இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்களும் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்ட்டு நிறைய பேர் வந்து அதில் யூஸ்ஃபுல்லாக கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டிமாஸ் டேட்டாங்களை இந்த இது வந்து செய்து வரோம். இது வந்து எங்களோட ஆஃபீஸ் வந்து அமெண்ட் ரோட்டில் இருக்கு. நீங்கள் பெராலி ரோட்டில் வந்தால் வீனஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வரலாம். மற்றது கோயம்பேடு ரோட்டில் வந்தால் வீரமாகாளி அம்மங்களுக்கு முன் ரோட்டில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் ஜால்பாடி ஹோட்டல் இருக்குது. அதில் முன்னுக்கு சைடில் ஆஃபீஸ் வந்து இருக்குது. மற்ற வளமையாகவும் நீங்கள் வந்து வேகன்சியில் வந்து எங்களோட ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம். அதில் 2 விதமாக இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது, பேமெண்ட்டும் இருக்குது. அப்போ அப்படியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நாளைக்கு நாங்கள் வைக்கிறது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் வைக்கிறோம். அப்போ இது கூடுதலாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்பதிவு செய்து செய்யணும் இல்லை, முன்பதிவு ஒன்றும் செய்யறது இல்லை, நேரடியாகவும் வந்து பார்க்கலாம். நீங்கள் செய்யறதுக்கான நோக்கம் இது நாங்கள் இப்போ நிறைய ஜாப் சீக்கர்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஒர்க் இல்லாமல் இருக்கணும், வகைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனிகளுக்கும் இப்போ தனித்தனியாக இன்டர்வியூ வந்து வைக்க செலவும் கூட இருக்கும். மற்றது தேவை நாங்கள் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ கம்பெனிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நார்மலாக ஜாப் சீக்கர்ஸ்ட்டு நாங்கள் பேமெண்ட் வாங்குறது கம்பெனிகள்ட்ட தான் கூட பேமெண்ட் வாங்குறாங்க. அப்போ ஜாப் சீக்கர்ஸுக்கும் இப்போ இது சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குறைவான ஆக்கள் இப்போ
கொம்யூனியல் கொள்வனைக்கு அவைக்கு நாங்கள் செய்ய வராது. எதிர்பார்க்குற மாதிரி ஆக்கள் வந்து வளமையாக வெங்காயத்துக்கால எடுத்தாலும் ஆனால் சரியாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸ் வந்தாலும் எனக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அப்போ நாங்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம்னா அது வந்து எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேருக்கு எதிர்பார்த்தா எதிர்பார்க்குற மாதிரி பேருக்கு வந்து ஓரளவுக்கு இப்படியான ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி எதிர்பார்க்குற பேருக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி கொம்யூனிகளுக்கும் எதிர்பார்க்குற மாதிரியாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது இப்படி ப்ரோக்ராம் வந்து இப்படி நிறைய பேர் வரைக்கும் நிறைய கொம்யூனிகள் வரைக்கும் அது வந்து கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வேற எங்க செய்யறதுக்கு இருக்கிறீங்களோ இப்படி தொடர்ந்து வேற எங்க திட்டம் இருக்கும்? இப்போ நம்ம தொடர்ந்து செய்யறதுனால இப்பதான் கொஞ்சம் பெருசா செய்யறோம். இனி அங்கே வந்து இந்த மாதிரி பெருசாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வேலை சங்கடமானவர்கள் எத்தனை பேருக்கான வேலையை அது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? டார்கெட் வந்து எத்தனை பேர் இதுல வந்து நம்மள ஒரு 150 பேருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வரையினம், நிறைய கம்பெனியில மறைவினம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில நிறுவனங்கள் தொழிலாளர்கள் வழங்குவதாக கூறி உள்வாங்கிவிட்டு இளைஞர்கள் உள்வாங்கிவிட்டு 6 மாதங்கள் பயிற்சி அதன் பின் தான் நிலையான கொடுப்பன வழங்கப்படும் என்ற ஒரு பிரச்சனையோடு ஏற்பட்டு கொண்டு இந்த ஊழல் நிறுவனத்தூடாக எடுக்கப்படுவதற்கு அவ்வாறு பிரச்சனை ஏற்படுமா அல்லது நிரந்தர வருமானத்தோடு கூடிய தொழில் வாய்ப்பை கொடுப்பதற்கான ஏற்பாடு இருக்குமா? இது நிறைய கம்பெனிகளுடைய எல்லாமே நிரந்தர வருமானத்தோட கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. சில கம்பெனிகள் வந்து ட்ரைனிங் கொடுத்து மடிப்பினாங்க. சில கம்பெனிகள் வந்து சொல்லிக்க உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளோ சில கம்பெனிகள் இருக்கணும். அப்ப ஆனா எங்கள்ட்ட இந்த மாதிரி வார கம்பெனிகள் எல்லாமே இப்ப ட்ரைனிங் கொடுத்தாலும் ஆனா ஷோரா வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது 6 மாத காலம் இப்ப ட்ரைனிங் பீரியடா இருந்தாலும் ஆனா இது சம்பளம் கூடின சம்பளத்தோட நம்ம அப்பாயின்மெண்ட் தானே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எந்தெந்த துறையில இருந்து நாளைக்கு இந்த நிறுவனங்கள் வருது? இது வந்து நிறைய விதமான துறைகள் இருந்து வரீங்க. ஒன்று சூப்பர் மார்க்கெட், மற்றது ஃபார்மசி, மற்றது ஹோட்டல்ஸ்கள், மற்றது ஹாஸ்பிட்டல்கள், மற்றது இப்படி மற்ற ஐடி கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனி, இப்படி எல்லா விதமான கம்பெனிகளையும் வரீங்க.